இந்த கதையின் பெயர் எப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க ஐயா? ஒரு வீட்டிற்கு வியாபாரி ஒருவர் வந்தார். வீட்டுக்காரரிடம், ஐயா, தங்கள் வீட்டில் சில நாள் தங்கி இவ்வூரில் வியாபார பணிகளை கவனிக்க வேண்டியுள்ளது. தங்குவதற்கும் உணவருந்தவும் பணம் தந்து விடுகிறேன் என்றார். வீட்டுக்காரரும் சம்மதித்தார். வியாபாரி இரவு வீட்டுக்கு வந்ததும் பெரும் பணத்தை எண்ணுவார். வீட்டுக்காரனுக்கு அதை எப்படியாவது திருட வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. வியாபாரி தூங்கியதும் நைசாக அவரது தலையணையின் கீழே துழாவி பார்த்தார். பணம் சிக்கவில்லை. ஆனால் மறுநாள் வியாபாரி பாக்கெட்டில் பணம் எடுத்து வைப்பதை பார்ப்பார். இந்த மனுஷன் எங்கேதான் ஒளித்து வைக்கிறான் தெரியவில்லையே என்று தவித்தான் வீட்டுக்காரன். தூக்கம் அறவே போய்விட்டது. மறுநாள் அவர் திருதிருவென விழிப்பதை பார்த்த வியாபாரி, என்னையா, பணத்தை தேடுகிறீர்களா என்றார். அவர் படீரென அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டார். நீங்கள் என்ன மந்திரவாதியா? பணத்தை எங்குதான் வைத்திருந்தீர்கள் என்று கேட்டார். உன் படுக்கைக்கு கீழே பார் என்றார் வியாபாரி. அவரும் பார்க்க அடியில் பணம் இருந்தது. நீ என் பொருட்களை நோட்டமிட்டதை நான் பார்த்து விட்டேன். எனவே உன் படுக்கையின் அடியிலேயே வைத்து விட்டேன். இதுதான் நான் செய்த தந்திரம் என்றார். வீட்டுக்காரர் தலை குனிந்தார். அடுத்தவர் பணத்துக்கு ஆசைப்படுவது இப்படித்தான் அவமானத்தை தரும். திதிநித்யா தேவதைகள் பற்றி பெருமையை பேசிட்டு வரோம். இப்போ என்னென்ன மந்திரங்கள் ஜபிக்கலாம்னு சொல்லிட்டு வரும்போது இன்றைக்கி இப்போ சொல்ல போகிறது 11வது மந்திரம். ஏகாதசி அன்னைக்கு ஜபிக்க வேண்டிய ஒரு மந்திரம். நீல பதாகா அப்படின்ற தெய்வம் தேவி 11வது நாளுக்கு அதிபதியாக வரா. ஏகாதசி அன்னைக்கு இதை ஜபிக்கலாம். 108 உரு ஜபிக்கலாம். ஆண் பெண் 2 பேரும் ஜபிக்கலாம். நேற்று வரைக்கும் தசமி வரைக்கும் ஜபிக்கக்கூடிய அந்த 10ஆம் நாள் மந்திரம் வரைக்கும் நேற்று பார்த்தோம். இன்றைக்கி 11வது நாள். இன்றைக்கி ஏகாதசி அன்றைக்கி ஜபிக்க வேண்டிய மந்திரத்தை பற்றி பார்க்குறோம். இதில் உங்களுக்கு நடுவில் விட்டு போயிருந்தால் கூட அதை பற்றி நான் முதலே சொன்னேன். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். அது எப்படின்றத பார்த்துக்கலாம். தொடர்ந்து இதை நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 30 நாள் பார்த்தா தான் இதனோட மொத்த விஷயங்களும் ஓரளவு புரியும். அதாவது 30 நாளும் பார்த்தீங்கன்னா ஓரளவு புரியும். அப்புறம் ஒரு 5 நாள் தனியாக இதை பற்றி பிரயோக ரகசியங்களை பற்றி நம்ம பேசலாம். அதனால் இப்போ ஏகாதசி அன்னைக்கு ஜபிக்க வேண்டிய நீல பதாகான்ற தேவியோட மந்திரத்தை பற்றி சொல்கிறோம். சாதாரணமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் எடுத்த காரியங்களை சாதிக்கணுன்ற எண்ணம் இருந்துக்கிட்டே இருக்கும். சாதாரணமாக சிறு குழந்தையாக இருக்கும்போது குழந்தைகள் என்ன ஆசைப்படுறா? பள்ளிக்கூடத்தில் பரீட்சையில் பாஸ் பண்ணணும், தேர்ச்சி பெறணும். அடுத்து வளர்ந்து காலேஜ் போச்சவும் அங்கே படிக்கக்கூடிய கல்வியில் தேர்ச்சி பெறணுன்ற ஒரு எண்ணம் இருக்குது. இதை தவிர ஒரு கலைத்துறையில் இருக்கிறவாளாக இருக்கட்டும், ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கட்டும், இவ எல்லாருக்குமே கலந்துட்ட ஒரு போட்டியில் ஜெயிக்கணுன்ற ஆர்வம் எப்பயுமே இருக்கும். அதனால் தேர்ச்சி பெற வேண்டிய ஒரு நேரத்தில் சிறிய காரணங்களால் தோல்வியை சிந்திக்கிறவாள் உண்டு. இதில் நீங்கள் ஸ்போர்ட்ஸ்லாம் எடுத்துட்டிங்கன்னா முதல்ல வந்தால் தான் பெருமை, 2வதாக வந்தால் கூட பெருமை யாரும் நினைக்கிறதில்ல. ஏன்னா பரீட்சையிலையாவது பாஸ் பண்ணால் பெருமைன்னு சொல்லுவாள். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஜெயிக்கிறதுனா முதன்மையாக வந்தால் தான் பெருமை. அந்த மாதிரி முதன்மையாக ஒரு விஷயத்தில் ஜெயிக்கிறதுக்கு இப்போ சொல்ல போகிற இந்த நீல பதாகா தேவி நல்ல ஒரு வரம் தரக்கூடிய தேவி. இந்த தேவியை பூஜித்தால் முதல்ல சொன்ன மாதிரி தோல்வி இல்லாதவனாக வெற்றியை தரக்கூடியவனாக ஒருத்தனை மாற்றுவாள். அபராஜிதா அப்படின்னு சொல்லுவாள். வெற்றியை தரக்கூடியவனாக மாற்றுவாள். ஜெயிக்க முடியாதவள் அந்த தேவி. அவளை வழிபடுறதுனால வெற்றி நமக்கு கிட்டும். இந்த நீல பதாகா தேவியோட பெருமை நீண்ட பெருமைகளை உடையவள். அதனால் இந்த தேவியை 108 உரு காலை மாலை ஜபிக்கலாம். நீல பதாகா அருளால் எல்லா தேர்வுகள்லையும் நீங்கள் வெற்றி பெறலாம். எதுதான் சாதாரணமாக நீங்கள் உத்தியோகம் போகிறவா கூட அவளுக்கும் தேர்வு இருக்க, மேலே மேலே உயர்ந்து வரணும்னா தேர்வு இருக்குது. அவர்களுக்கும் உத்தியோகத்தில் உயர்வு கிடைக்கும். அதுமாதிரி படிக்கிறவாளுக்கும் தேர்வு கிடைக்கும், தேர்ச்சி கிடைக்கும். ஏதாவது போட்டி தேர்வுகளில் கலந்துக்கிற குழந்தைகளுக்கும் தேர்ச்சி கிடைக்கும். ஸ்போர்ட்ஸ் மேனாக இருக்கிறவாளுக்கும் வெற்றி கிடைக்கும். அப்படி எல்லாத்துலேயும் வெற்றி தரக்கூடிய இந்த தேவியோட மந்திரத்தை இப்போ தொலைக்காட்சியில் சொல்கிறோம். எழுதிக்குங்க. ஓம் நீல பதாகியே வித்மகே யோக நித்ராயே தீமகி தன்னோ நித்யா பிரச்சோதயாத். மறுபடியும் சொல்ல எழுதிக்குங்க. ஓம்
நீலபதாக்யே வித்மகே யோக நித்ராயே தீமகி தன்னோ நித்யா பிரச்சோதயாத். நாளைக்கு துவாதசி 12ஆம் நாள் ஜபிக்க வேண்டிய மந்திரத்தோட பெருமையை சொல்கிறோம். விஜயான்ற தேவியோட பெருமையை பற்றி நாளைக்கு சொல்கிறோம். அதனால் தொடர்ந்து இதை எழுதிட்டு வாங்க. இன்றைக்கி சொன்ன மந்திரம் ஏகாதசி அன்றைக்கி நீங்கள் நீலபதகான்ற தேவியோட மந்திரத்தை ஜபிக்கணும்.